விதியை மாற்றும் சக்தி இருக்கிறதா? அதை எப்படி பெறுவது என கேட்கும் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். இதை ஒரு கதையாக கூறுகிறேன், கேளுங்கள். ஒரு ஊரில் ஒரு வியாபாரி வாழ்ந்து வந்தார். பக்கத்து ஊர்களுக்கு சென்று அவர் வியாபாரம் பார்த்து வந்தார். ஒரு நாள் அவருடைய மனைவி, இப்படியே எவ்வளவு நாளைக்குத்தான் நாம் கஷ்டப்படுறது? பக்கத்து ஊரில் ஒரு சோசியர் இருக்காராம், நல்லா பார்த்து சொல்வாராம். உங்கள் ஜாதகத்தை கொண்டு போய் அவரிடம் காட்டி நமக்கு என்னைக்கு விடிவு காலம் பிறக்கும் அப்படின்னு கேட்டுட்டு வாங்களேன் அப்படின்னு சொன்னாங்க. இவரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு சாயந்தரம் வரும்போது கேட்டுட்டு வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு வியாபாரத்துக்கு புறப்பட்டார். அன்று அவர் வியாபாரத்தை முடித்துவிட்டு அந்த சோசியர் வீட்டை அடைந்தபோது இருட்டத் தொடங்கிவிட்டது. சோசியரும் வீட்டில்தான் இருந்தார். அவரும் இவருடைய ஜாதகத்தை வாங்கி பார்த்தார். அப்படியும் இப்படியும் தாள்களை புரட்டி பார்த்தார். சிறிது நேரத்திற்கு பிறகு சோசியர் சொன்னார், ஐயா, நீங்கள் நாளை காலையில் வாங்க, இப்போ மழைக்கு ஒரு மாதிரி இருக்குது, எனக்கும் கொஞ்சம் அவசர வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜாதகத்தை அவரிடம் கொடுத்துட்டு நீங்கள் புறப்படுங்க அப்படின்னு சொன்னார். வியாபாரியும் சரின்னு சொல்லிட்டு ஜாதகத்தை வாங்கி கொண்டு புறப்பட்டார். இதையெல்லாம் கவனித்து கொண்டிருந்த சோசியரனுடைய மனைவி சோசியரிடம், உங்களுக்கு ஒரு வேலையுமே இல்லை, நீங்களும் யாருக்கிட்டையும் நாளைக்கு வாங்கன்னு சொல்லவே மாட்டீங்க, பிறகு இவர்கிட்ட மட்டும் அப்படி சொல்லிட்டு போக சொல்லிட்டீங்களே, ஏன் அப்படின்னு கேட்டாங்க. அதற்கு அந்த சோசியர் சொன்னார், அடியே, இவருடைய ஜாதகத்தை நான் பார்த்தேன். இன்று இரவு 8 மணிக்கு இவருடைய ஆயுள் காலம் முடிய போகிறது. பெரிய கண்டம் இருக்குது. இதை எப்படி அவரிடம் நான் சொல்வேன்? அதனால்தான் தயங்கி நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னார். அவருடைய மனைவி அந்த வியாபாரிக்காக வருத்தப்பட்டாங்க. அங்கிருந்து புறப்பட்ட அந்த வியாபாரி தன்னுடைய ஊருக்கு போய்கொண்டிருந்தார். நன்றாக இருட்டிவிட்டது. தூறலும் போட தொடங்கிவிட்டது. ஆள் நடமாட்டமே இல்லை. காட்டு வழி சாலையில் நடந்து சென்று கொண்டிருந்தார். இடி மின்னலுடன் சற்று நேரத்தில் மழை அதிகமாகிவிட்டது. இவரால் நனைந்து போக முடியவில்லை. சரி, சற்று நேரம் மழைக்கு ஒதுங்கி இருந்துவிட்டு பிறகு போவோம் என்று நினைத்து ஒதுங்க இடம் இருக்கிறதா என்று பார்த்தார். சிறிது தொலைவில் ஒரு பாழடைந்த பெரிய கட்டிடம் தெரிந்தது. சரி, அங்கு சிறிது நேரம் இருந்துவிட்டு செல்லலாம் என்று நினைத்து அந்த கட்டிடத்துக்கு சென்றார். யாருமே இல்லை. அது ஒரு பாழடைந்த கோவில். இது என்ன கோவில், இப்படி கவனிப்பார் இல்லாமல் இருக்கிறதே என்று சுற்றுமுற்றும் பார்த்தார். ஒரு லிங்கம் இவர் கண்ணுக்கு தெரிந்தது. ஆஹா, சிவன் கோயில். ஓம் நமச்சிவாயா என்று சொல்லிவிட்டு ஒரு ஓரமாக உட்கார்ந்தார். மழையும் விடவில்லை. அப்படியே சுவரில் சாய்ந்த அந்த வியாபாரிக்கு சற்று கண் அயர்ந்தது. அதிலே ஒரு கனவும் வந்தது. இவர் ஒரு பெரிய வியாபாரியாக மாறுவது போலவும், அந்த கோவிலை புதுப்பித்து பெரிய கோவிலாக மாற்றி கும்பாபிஷேகம் நடத்துவது போலவும் கனவு கண்டார். கும்பாபிஷேக விழாவில் மணி அடிப்பது போல ஓசை கேட்டது. இவர் விழித்து விட்டார். அப்பொழுது ஒரு பயங்கர மின்னல். அந்த மின்னல் வெளிச்சத்தில் ஒரு கருநாகம் இவரை நோக்கி வருவது தெரிந்தது. உடனே அலறி அடித்துக்கொண்டு அங்கிருந்து வெளியே ஓடிவிட்டார். அவர் கோவில் மண்டபத்தை விட்டு வெளியே தான் சென்றிருப்பார். அந்த மண்டபமே இடிந்து விழுந்தது. நல்ல வேளை என்று நினைத்து அங்கிருந்து புறப்பட்டார். மழையும் குறைந்திருந்தது. தூரத்தில் ஏதோ ஒரு கோவில் மணியை அறிவிக்கும் கடிகார ஓசை கேட்டது. அப்பொழுது நேரம் இரவு 8 மணி. மறுநாள் காலை 9 மணி. சோசியர் தன்னுடைய மனைவியிடம், நான் வெளியே போய் வருகிறேன், யாரும் என்னை பார்க்க வந்தால் இருக்கச் சொல் என்று சொல்லிவிட்டு புறப்படும்போது, ஐயா என்று கூப்பிடும் குரல் கேட்டது. யார் என்று பார்த்தார் சோசியர். அவர் கண்களையே நம்ப முடியவில்லை. அங்கே நின்றது வியாபாரி. இப்படி உட்காருங்கள் என்று அவரிடம் சொல்லிவிட்டு உள்ளே சென்ற சோசியருக்கு ஒரே குழப்பம். இது எப்படி சாத்தியமாகும்? இதுவரை எனது சோசியம் பொய்த்ததே இல்லையே, இதனால் இவர் மட்டும் எப்படி என்று பலவித சிந்தனைகளோடு நின்ற சோசியரிடம் அவருடைய மனைவி, இது எப்படிங்க என்று கேட்டார்.
அதுதான் எனக்கும் புரியலை. சரி வா, அவரிடமே நேற்று ஏதாவது நடந்ததா அப்படின்னு கேட்போம் என்று சொல்லிவிட்டு வியாபாரியிடம், ஐயா, நேற்று இங்கிருந்து புறப்பட்டு நீங்கள் எவ்வளவு நேரம் வீடு போய் சேர்ந்தீங்க அப்படின்னு பொதுவாக கேட்டார். வியாபாரியும், அதை ஏன் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விவரங்களை எல்லாம் சொன்னார். சோசியருக்கு அப்போதுதான் புரிந்தது. விரைவாக உள்ளே சென்று ஜாதக பலன்கள் பரிகாரங்கள் என்ற புத்தகத்தை புரட்டி பார்த்தார். அதிலே ஒரு மனிதன் சிவாலய கும்பாபிஷேக விழா நடத்தினால் அவனது ஆயுட்காலம் நீடிக்கும் என்ற வரிகள் இருந்தன. அப்படியானால் சரிதான், நேற்று வேற சிவராத்திரி, சிவன் நினைப்பதை எவனாலும் தடுக்க முடியாது என்று சொல்வார்கள் என அதுதான் இவருக்கும் தன்னுடைய வாழ்க்கையினுடைய ஆயுள் காலம் நீடித்திருக்கிறது என்று நினைத்தார் சோசியர். உண்மைதான். கோவில் புனரமைப்பு, கும்பாபிஷேகம் இவற்றை நடத்தும் பொழுது நமது பங்களிப்பும் அதில் இருக்குமானால் அது ஆண்டவன் அருளை பரிபூரணமாக கொடுக்கும். அது விதியை மாற்றும் சக்தியையே நமக்கு அளிக்கும். புரிந்ததா? கதையை கேட்ட அனைவருக்கும் ஆண்டவன் அருள் கிடைக்க என்னுடைய வாழ்த்துக்கள். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.